கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை இங்கே சொல்லிட்டு வந்தாலும் இந்த இடத்துல அந்த ஜெபத்திற்கு ஒரு விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். இதுதான் தாவீதினிடத்தில் இருந்த ஒரு பெரிய விசுவாச. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் போராட்டத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டுட்டார், இனி அவர் பதில் செஞ்சிருவார். அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கையில். அதனால தான் தாவீது நாட்களிலே பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகளை குவித்தார், தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும், எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. எல்லா காரியத்திலையும் தாவீது அப்படி ஒரு நல்ல பழக்கத்தை வைத்திருந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த காரியத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? தேவன் செய்த தந்த பொருட்கள், தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த ஊழியம், தேவன் தந்த சுகம், பலம், ஜீவன், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இங்கே அப்படி தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவர் கேட்டுட்டார். நான் சொல்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்டுட்டார். ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார். நம்ம பேசுகிற ஒன்றொன்றையும் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுருவார், என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். பயங்கரமாக சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் என் பக்கத்தில் இரும், நீர் மௌனமாக இராதே என்று சொல்லி வருகிறார். நீர் வந்து என்னை விட்டுட்டீங்கன்னா குழியில் இறங்கிடுவேன், இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் கீழே 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளையே, நாமளும் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழகணும். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். பிதாவே, இன்றைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராக இருந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.